பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45 அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 45:2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இந்த நாளிலே கர்த்தர் தாமே நமக்கு முன்னாலே போவார். அவர் நமக்கு முன்னாலே போய் எல்லா கோணல்களையும் செவ்வையாக்கி நேர்வழியிலே நம்மை நடத்துகிற நல்ல தேவனாயிருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். யோசுவா புஸ்தகம் 3 அதிகாரம் 11 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானில் போகிறது என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு போகும் பொழுது தடையாக யோர்தான் அவர்களுக்கு நின்றது. பிரவாகித்து ஓடுகிற அந்த யோர்தானை தாண்டி அவர்கள் அக்கறை போக வேண்டும், ஆண்டவர் கொடுத்த கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு. இந்த யோர்தானை கடந்து போகிறதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன ஆலோசனை, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற தேவனுடைய பிள்ளைகள் முதலாவது போக வேண்டும். உடன்படிக்கை பெட்டி உங்கள் முன்னாலே போக வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அதற்கு பின்னாலே நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களுடைய பாதங்கள் அந்த யோர்தானின் ஓரத்தில் பட்ட உடனே அந்த யோர்தான் பிரவாகித்து ஓடுகிற யோர்தானின் வெள்ளம் அப்படியே நின்றுவிடும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து போனார்கள். முதலாவது உடன்படிக்கை பெட்டி முன்னாலே போனது. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களுடைய உள்ளங்கால்கள் அந்த யோர்தான் நதியின் ஓரத்தில் தண்ணீரில் பட்ட உடனே அப்படியே புரண்டு ஓடுகிற யோர்தான் ஒரு மதிலை போல நின்றுவிட்டது. ஆண்டவருடைய ஜனங்கள் அந்த யோர்தானை தாண்டி அக்கறை போனார்கள் என்று வேதத்திலே நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆகவே நான் உனக்கு முன்னாலே போவேன், கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் இங்கே உடன்படிக்கை பெட்டியை முன்னாக அனுப்ப சொல்லுகிறார். உடன்படிக்கை பெட்டி என்றால் அதிலே ஆண்டவருடைய கட்டளைகள் கற்பனைகள் அடங்கிய பெட்டி. அது முன்னாலே போகும் பொழுதே வழிகள் தானாக திறக்கிறது. பிரவாகித்து வருகிற யோர்தான் பின்னிட்டு திரும்புகிறது. ஜனங்கள் முன்னேறி செல்கிறார்கள். இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான யோர்தான்கள் பிரவாகித்து வந்து நம்மை அழித்து விடுகிறது போல வரலாம். ஆனால் நமக்காக கர்த்தர் முன்னாலே போவார். கோணலான எல்லாவற்றையும் அவர் செவ்வையாக்கி நம்மை வழி நடத்துவார். ஒருவேளை சத்துரு நமக்கு கோணலான வழிகளை வைத்திருக்கலாம். சத்துருவின் ஜனங்கள் நமக்கு எதிராக கோணலான வழிகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கலாம். பள்ளங்களை வைத்திருக்கலாம். நாம் நடந்து செல்லும் பொழுது இடறி விழுவதற்கான பல காரியங்களை வைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு முன்னே போய் அந்த கோணலான எல்லாவற்றையும் செவ்வையாக்குவார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம்
52 அதிகாரம் 12 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். கர்த்தர் நமக்கு முன்னே போவார், அதே நேரத்தில் இஸ்ரவேலின் சேனைகளின் தேவன் நமக்கு பின்னாலே நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். முன்னாலே கோணல்களை எல்லாம் செவ்வையாக்குவார், பின்னாலே எந்த சத்துருவும் நம்மை தொடாதபடி அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40 அதிகாரம் 4 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கோணலாதது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நமக்கு முன்னாலே கர்த்தர் பள்ளங்களை உயர்த்தி சகல மலைகளையும் குன்றுகளையும் தாழ்த்தி கோணலை செவ்வையாக்கி கரடு முரடானவைகளை சமமாக்கி நம்மை அழகாய் நடத்தி கொண்டு சொல்லுவார். ஆகவே நமக்கு முன்னாலே சத்துரு எந்த கோணலை வைத்திருந்தாலும், கரடு முரடான பாதைகளை வைத்திருந்தாலும், பள்ளங்களை வைத்திருந்தாலும், மலைகள் குன்றுகளை வைத்திருந்தாலும், கர்த்தர் முன்னாலே போய் எல்லாவற்றையும் சமபூமியாக்கி ஆண்டவர் கோணலை நேராக்கி நம்மை அருமையாய் வழிநடத்துகிற தேவன். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 27 சங்கீதம் 11 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். தாவீது ஒரு விண்ணப்பம் செய்கிறார், கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்தருளும், என் எதிராளிகளின் நிமித்தம் என்னை செவ்வையான பாதையில் நடத்தும். எதிராளிகள் எப்பொழுது இவன் விழுவான் என்று பார்த்து வகை தேடிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் நிமித்தம் செவ்வையான பாதையிலே என்னை நடத்தி செல்லும் என்று ஜெபிக்கிறார். நாமும் இந்த நாளிலே ஆண்டவரிடத்தில் அப்படி விண்ணப்பிப்போம், கர்த்தர் செம்மையான வழியினை நடத்துவார். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3 அதிகாரம் 6 வசனம் சொல்லுகிறது, உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆண்டவரை எப்பொழுது நாம் நினைத்து கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய பாதைகளை செவ்வை பண்ணி அழகாய் நம்மை வழி நடத்தி சொல்லுவார், எல்லா கோணலை நேராக்குவார். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு முன்னாலே போய் சத்துரு வைத்திருக்கிற எல்லா சதி திட்டங்களை முறியடித்து நம்மை மேன்மையாய் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையின் பாதையிலும் பலவிதமான கோணல்களையும் சறுக்கல்களையும் பலவிதமான கரடு முரடுகளையும் மேடு பள்ளங்களையும் வைத்து சத்துரு எப்பொழுது இவன் விழுவான் என்று வகை தேடிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் எங்கள் முன்னாலே போய் எல்லா கோணலையும் செவ்வையாக்கி கரடு முரடையை சமமாக்கி எங்களை அழகாய் வழிநடத்தப் போகிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.